ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சாட் வித் அருணி. பேய் என்ட்ரில ஆரம்பிச்சு வாய் வார்த்தையில முடிஞ்ச மாசான எபிசோட்னே சொல்லலாம். ஹோஸ்ட் மாயாவோட கெத்தான என்ட்ரி, 10 கண்டஸ்டன்ட் ஒரு பிக் ஸ்டேஜ். இன்னைக்கு எபிசோட்ல எமோஷன், அன்எக்ஸ்பெக்டடான காமெடி அண்ட் சஸ்பென்ஸ்ன்னு நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எடுத்ததுமே ஜிம்மா ஜிலு ஜிலுன்னு வந்த நம்ம மாயா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு பாட்டையும் பாடிக்கிட்டே வந்தாங்க. இன்னைக்கு 10 கண்டஸ்டன்ட் வரப்போறாங்கன்றதே ஸ்டார்ட்டிங்லயே சொல்லிட்டாங்க. ஸோ ஜட்ஜஸும் ரெடியா இருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் ஷோபா. அவங்களோட என்ட்ரியே சும்மா டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. பேய் படத்துல எல்லாம் அந்த பேய் வந்து பயமுறுத்தும்ல, உல்டாவா நடந்து வரும்ல, அதே மாரி தான் நடந்து வந்தாங்க. அதுலயே ஜட்ஜஸ் இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. இருந்தாலும் ஷோபாக்கு ஒரு டாஸ்க் குடுத்தாங்க. அவங்க ஒரு கதை சொல்லணும். அந்த டைம்ல ஜட்ஜஸ் காட்டுற எக்ஸ்பிரஷன்லயே அவங்களோட கதைய கன்டின்யூ பண்ணணும். எந்த லேக்கும் இருக்கக்கூடாது. அதே எக்ஸ்பிரஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவங்க டேலண்டே தனி. அவங்க ஜட்ஜஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரியே சூப்பரா அந்த டாஸ்க்க பண்ணி முடிச்சாங்க. ஸோ அவங்கள செலக்டும் பண்ணிட்டாங்க. அடுத்ததா தமிழரசன் வந்தாரு. அதாங்க லாஸ்ட் பிக் பாஸ் சீசன் டைம்ல சோசியல் மீடியாலயே ரொம்ப வைரலானார்ல. முட்டி போட்டுக்கிட்டே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு பிக் பாஸ்ல என்ன சேர்த்துக்கோங்க, சேர்த்துக்கோங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தார்ல. அவரே தான். வந்ததும் நான் வந்து அப்போ மெச்சூரிட்டி இல்லாம நடந்துக்கிட்டேன் அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. இருந்தாலும் அவரு பேசினதெல்லாம் வச்சு இப்ப மட்டும் மெச்சூரிட்டி ஆயிட்டீங்களா என்ன? அப்படின்னு ஓவியா கரெக்ட்டா கேட்டாங்க. ஏன்னா ஒரு டேலண்ட்டும் இல்ல, ஒரு எஃபோர்ட்ஸ் இல்ல. 9 to 5 ஜாப் பிடிக்காதாம். பட் டைரக்டர் ஆகணுன்ற கனவுல மட்டும் இருக்காரு. அதுவும் அவரோட இம்ப்ரஷனே பிரதீப் ரங்கநாதன் மாதிரி ஆகணுமா. இதெல்லாம் பார்த்துட்டு ரெட் கார்ட காட்டி கிளம்புப்பா அப்படின்னு சொல்லி செம்மையா அசிங்கப்படுத்திட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம முனியம்மா அக்கா வந்துட்டாங்க. அவங்களோட சிரிப்பு பேச்சு கேட்கவே வேணாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஜட்ஜஸ்க்கும் பயங்கரமா புடிச்சு போயிடுச்சு. அவங்க ரொம்ப இயல்பா பேசுறாங்க. அவங்களோட தமிழ் எல்லாமே சூப்பர்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா முனியம்மா அக்காக்கு வந்ததுலேருந்து ராஜுவ யாருன்னே தெரியல. தெரியல தெரியலன்னு ஒரு வாட்டி 2 வாட்டி சொன்னா பரவால்ல. சும்மா சும்மா சொல்லி ராஜுவ பயங்கரமா டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட பர்சனல் லைஃப்ல அவங்க அம்மாவே இவங்களோட தோற்றத்த பத்தி சொன்னதுக்கு, இவங்க எவ்ளோ கஷ்டப்பட்டாங்க மனசளவுல அப்படின்றத பத்தியும், கூடவே இவங்களோட ஹஸ்பண்ட பத்தியும் ரொம்பவே பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. செம்ம ரியலிஸ்டிக்கா பேசுறாங்க. அவங்களோட பேச்சு, அவங்களோட கவுண்டர், அவங்களோட டைமிங் எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. முனியம்மா அக்காக்கு ஓவியாவனா ரொம்ப பிடிக்குமா. ஆனா இன்னையிலிருந்து ஓவியாக்கு முனியம்மா அக்கான்னா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. முனியம்மா அக்கா 3 பேரையும் இம்ப்ரெஸ் பண்ணி செலக்டும் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு ஹிந்தி பையன். ஆனா தமிழ் பேச தெரியும்னு சொல்லிட்டு தமிழே பேசல. வாய திறந்தாலும் இங்கிலீஷ் தான் பேசிக்கிட்டு இருந்தான். ஜட்ஜஸ் கிட்டலாம் போய் கையெல்லாம் குடுத்துட்டு ஓவரா சீன போட்டான். ஓவியா கிட்ட கட்டியெல்லாம் புடிச்சுக்கிட்டான். ஆனா அவனுக்கு ஒரு டாஸ்க் குடுத்தாங்க. இந்த சாமி ஸ்நாக்ஸு இதெல்லாம் வித்து காட்டு பாப்பா தமிழ்ல அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில அவனுக்கு தமிழே வரல. இந்த பிக் பாஸ் வந்துட்டாலே தமிழ் தான் பேசணும். நீ கிளம்பு கிளம்பு அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்ததா டார்வின் மாயாக்கே டஃப் தர மாரி வந்ததும் படபட படபடன்னு பேசி காட்டிட்டாருங்க. அவருக்கு டாஸ்க் குடுத்தாங்க. சிறப்பா பண்ணி செலக்டும் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் ராப் சிங்கர் அவரு ஹோல்டு. ஜிம் ட்ரெய்னர் ரிஜெக்டட். திருநங்கை வந்தாங்க. அவங்க டேலண்ட்ட காட்டுங்க காட்டுங்கன்னு வாலண்டியரா ராஜு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. சிலம்ப சுத்துவீங்களாமே சுத்துங்கன்னு. கடைசியில ராஜு அவரோட டேலண்ட் அங்க காட்டுறதுக்காக தான் அத கேட்டிருக்காருன்னு அப்புறமா தான் புரிய வந்துச்சு. லாஸ்ட்டா நான் தான்டா மாசு அப்படின்னு வந்து சம்யுக்தா. அவங்க என்ட்ரி அவங்க பேசினத வச்செல்லாம் மாசுன்னு சொல்லலங்க. அவங்களே அவங்கள தன்னைத்தானே மாசு நான் தான் மாசு நான் தான் மாசுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்படியாம்மா எங்க நீ பண்ண மாசான விஷயத்த சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு, நான் இங்க போனேன்னா அடிச்சேன்னா, அங்க போனேன்னா உதைச்சேன்னா, திட்டினேனான்னு இவங்க காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜட்ஜஸ்லாம் ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டாங்க. ஒருத்தர் அடிச்சுட்டா நீ மாஸ் கிடையாது. நீ உன்னோட லைஃப்ல தனியா நின்னு முன்னுக்கு வந்திருக்கல்ல, அதுதாம்மா மாஸு அப்படின்னு எடுத்து சொல்லி, செலக்ட் பண்ண போற நேரத்துல கரெக்ட்டா சம்யுக்தா வாய வச்சுட்டு சும்மா இல்லாம, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் தான் மாஸ் அப்படின்னு ரொம்ப வீராவேசமா டயலாக் விட்டதுமே, கிரீன் கார்டு குடுக்க வேண்டிய இடத்துல எல்லோ கார்டு குடுத்து வெயிட்டிங்ல போட்டுட்டாங்க. இது தேவையாம்மா உனக்கு? வாய வச்சுட்டு ஒழுங்கா இருக்க மாட்ட? அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு ரகலெல்லாம் இதுதான் நடந்தது. நாளைக்கு இன்னும் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க மறக்காம சாட் வித் ஹரிணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.